நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தும் இன்று முக்கியமாக இருப்பதை காரணம் சமூக வலைதளங்களில் அவருடைய கருத்தாக தெரிவித்து சிலர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். அதற்கு இப்போது அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது, செவ்வந்தியை நான் காதலிக்கவில்லை, நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தான் காதலித்தது செவ்வந்தியை அல்ல, மாறாக லிமினி என்பவரை தான் என்றும் தமக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் ஹம்பாந்தோட்டை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்று தினம் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் இஷாரா செவ்வந்தியை குறித்து எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் போது இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். பாதாள உலகு குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்த அவர் பாதாள உலகில் தொடர்புடையவர்களை போலீசார் விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். அது போலீசாரின் பொறுப்பு. ஆனால் இந்த பாதாள உலகில் தொடர்புடையவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதையும் காவல்துறை கவனிக்க வேண்டும். ஒரு குழு திருடர்களுக்காக 17 கட்ட கடவுச்சீட்டுகளை உருவாக்கி நாட்டை விட்டு வெளியேறியதாக காவல்துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் கூறியிருக்கிறார். ஒரு செயலாளர் திருடர்களுக்காக 17 கடவுச்சீட்டுகளை உருவாக்கி நாட்டை விட்டு வெளியேறியதாக காவல்துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் கூறினார். எனவே இந்த தகவலை காவல்துறைக்கும் பொறுப்பான அமைச்சருக்கும் கொடுத்தது யார்? இதை உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு போலீஸ் துறைக்கு பொறுப்பான அமைச்சருக்கு உள்ளது. வெளியேறிய மக்களில் பாதாள உலகைச் சேர்ந்தவர்கள் இருந்திருக்க வேண்டும். எனவே காவல்துறை பொறுப்பான பிரதி அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் 323 கொள்கலன்கள் தப்பியது போலவே பாதாள உலகத்தைச் சேர்ந்த ஒரு குழுவும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றதா என்ற கேள்வி இருக்கிறது. அரசாங்கத்தில் சிலர் நீதிமன்ற உத்தரவில் ஏற்க வேண்டும் என்று சொல்லும் நிலையை அடைந்துவிட்டோம். எனவே இதிலிருந்து அமைப்பு மற்றும் மாற்றம் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் தெளிவாகிறது எனவும் அவர் குறிப்பிட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே இதன் போதுதான் இஷாரா செவ்வந்தி தொடர்பான விடயங்கள் குறித்து சமூக வலைத்தளத்தில் வந்த அந்த கருத்துக்களுக்கும் தன்னுடைய பதிலை நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம்.